வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் கம்பெனியில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இன்னத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த லிங்க்கை நம்ம டச் பண்ணோம்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இந்த பேஜில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நேம் கேட்டிருக்கு. நேம் டைப் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம பேங்க் பாஸ்புக்கை கையில் வச்சுட்டு பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதே நேமை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிடுறோம். அடுத்து மெயில் ஐடி டைப் பண்ணும்போது @gmail.comனு வர மாதிரி நம்ம மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கலாங்க. அடுத்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்கு. அடுத்து பாஸ்வேர்டு 6 நம்பரோ 8 நம்பரோ 10 நம்பரோ நம்ம பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். பாஸ்வேர்டு போட்டு இந்த சின்ன ஒரு ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை தொட்டிங்கன்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்கிறீங்களோ அது ஷோவாகும். அது ஷோவாகும்போது நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து நாமினி நேம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அடுத்து யாராவது உடைய பேர் அந்த நாமினி நேமில் நம்ம டைப் பண்ணிக்கலாங்க. அடுத்து அட்ரஸ்ஸு. இப்போ மே 5 கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க, ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. நமக்கு வீட்டுக்கு கொரியரில் வரும். அதனால அட்ரஸ்ஸு சரியான அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸுங்கிற இடத்துல பதிவு பண்ணிடலாங்க. அடுத்து பின்கோடையும் சரியாக பதிவு பண்ணிடலாங்க. அட்ரஸ்ஸு பின்கோடு சரியாக பதிவு பண்ணோம்னா தான் வீட்டுக்கு நமக்கு கொரியர் வரக்கு சௌரியமாக இருக்குங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது ஸ்டேட். இப்போ டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்கோ அது போட்டுக்கலாங்க. ஸ்டேட்டு தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு போட்டுக்கலாம். அடுத்து லாங்குவேஜ், நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்னா தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ரெண்டையுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டு யூ ஹேவ் பர்ச்சேஸ் கூப்பன் கோடு, ஹேவ் ஏ கூப்பன் கோடுன்னு 2 இருக்கும். இது கூப்பன் கோடு வாங்கியிருக்கிறவங்க பதிவு பண்ணுற முறைக்கு தான் அதை தொடுவாங்க. நம்ம இப்போ அந்த முறையில் பதிவு பண்ண போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக கூப்பன் கோடு வாங்காமையே பதிவு பண்ண போகிறோம். அதனால் அந்த கூப்பன் கோட் சிஸ்டம் ரெண்டையுமே நம்ம டச் பண்ண வேணாங்க. இப்போ லாங்குவேஜ் அட்ரஸ்ஸு, பின்கோடு, டிஸ்ட்ரிக்டு, ஸ்டேட்டு, லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடலாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிளானில் சேர போகிறோமோ 500 பிளான், 1950 ரூபா பிளான், 5990 பிளான், இந்த மாதிரி 3 பிளானை காட்டுங்க. நம்ம எந்த பிளானில் சேர போகிறோமோ அந்த பிளானுக்கு நேராக அந்த ஸ்க்ரீனை கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்லேயே செலக்ட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அதில் நம்ம ஃபோன்பேயில் பண்ண போகிறோமா ஜிபேயில் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாங்க. அடுத்து நமக்கு அந்த பார்ஸ் அமௌண்ட்டு வாரம் வித்ட்ரா பண்ணிக்கலாங்களா இல்லை மாதம் வித்ட்ரா பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்குங்க. அதில் நம்ம மந்த்லியோ வீக்லியோ நம்ம சௌரியத்துக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாங்க. வீக்லி கொடுத்துட்டா வீக்லி பண்ணிக்கலாம், மாதம் பண்ணிக்கலாங்க. மந்த்லி கொடுத்தோம்னா மாதம் ஒரு வாட்டி பண்ணுற மாதிரி சூழ்நிலை உருவாயிரும். அதனால வீக்லியே கொடுத்துக்கலாங்க. வீக்லி கொடுத்துட்டு பைங்கிற ஆப்ஷனை தொட்டோம்னா இந்த பேஜுக்கு வருங்க. இதில் பை ஹேண்ட் பை கொரியர்ன்ட்டு இருக்குங்க. பை ஹேண்டுங்கிறது நம்ம நேரடியாக ஆஃபீஸ்லேயே போய் அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுங்க. பை கொரியருங்கிறது நம்ம இப்போ ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணுறது. பை கொரியர் கொடுத்து பைங்கிற ஆப்ஷனை நம்ம டச் பண்ணோம்னா இந்த மாதிரி 3 பேங்க் டீட்டெயில் காமிக்குங்க. ஐசிஐசிஐ,
ஐடிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி 3 பேங்க் டீட்டெயில் காமிக்குங்க. இதில் நம்ம எந்த பேங்க்கில் பணம் போட போகிறோமோ அந்த பேங்க் ஆப்ஷனை சூஸ் பண்ணணுங்க. இப்போ ஐசிஐசிஐங்கிற பேங்க்கை டச் பண்ணோம்னா அந்த பேங்க்கோட டீட்டெயில் வருங்க. பேங்க் அக்கௌண்ட் நேம், அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி நம்பரு, பிரான்ச் இதெல்லாம் ஸ்க்ரீனில் வருங்க. இதே ஐடிஎஃப்சி அப்படின்னு சொல்லி நம்ம அதை தொட்டோம்னா அந்த பேங்க்கோட டீட்டெயில் வருங்க. இதே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை டச் பண்ணோம்னா அந்த பேங்க்கோட டீட்டெயில் வருங்க. இப்போ நம்ம எந்த பேங்க்கில் சூஸ் பண்ண போகிறோமோ அந்த பேங்க்குக்கு நேராக தொட்டுட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அல்லது பேப்பரில் அந்த அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி நம்பரை எழுதி வச்சுட்டு இப்போ மிக்ஸ் மேட்ச் பண்ணிவிட்டு, அதாவது இந்த பேட்சுக்கு நம்ம போய் கூகுள் பே பண்ணிவிட்டு மறுபடியும் இதே பேட்சுக்கு தான் வரணுங்க. அதனால் நம்ம மிக்ஸ் மேட்ச் ஸ்ட்ரெயிட்டாக வெளியே வந்துடாமல் மிக்ஸ் மேட்ச் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்துட்டு கூகுள் பேக்கு போயிடணுங்க. கூகுள் பேக்கு போனோம்னா இப்போ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த ஃபஸ்ட்டு 1 2 3 4 4வதாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் கேட்குதுங்க. அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் போய் நம்ம என்ன பேங்க் சூஸ் பண்ணமோ அந்த அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்சி நம்பரும் அடித்தோம்னா எந்த ஏரியா பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சை காமிக்குங்க. நம்ம என்ன பிளானில் சேர போகிறோமோ அந்த பிளானுக்கு உண்டான ஃபுல் அமௌண்ட்டை ஒரே தடவையில் நம்ம பே பண்ணிடணும். பே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வருங்க. இதை நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் தான் ஃபைலில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த பேட்ச் வருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த யூபிஐ ட்ரான்ஸ்லேஷன் ஐடின்னு சொல்லி ஒரு 12 நம்பர் காமிக்குங்க. அந்த நம்பரை பேப்பர்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற வாட்ஸ்அப்லேயோ அனுப்பிச்சி விட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நம்ம திருப்பியும் அந்த இருந்த இப்போ பணம் கட்டி முடிச்சோன்னே திருப்பி நம்ம அப்ளை இருந்த அந்த பேட்சுக்கு போகணுங்க. இந்த பேட்சுக்கு வரணுங்க. இந்த பேட்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் பெய்டு டேட்டுன்னு கேட்கும். நம்ம எப்போ பணம் கட்டினோமோ அன்னத்த டேட்டை செலக்ட் பண்ணி செட்டுன்னு கொடுத்து தேதியை அங்கே செட் பண்ணிடணுங்க. அதுக்கடுத்தது ட்ரான்ஸ்லேஷன் ஐடின்னு கேட்கும். இப்போ ஜிபேயில் நீங்கள் பணம் போட்டிருந்தோம்னா யூபிஐ ஐடின்னு சொல்லி ஒரு 12 நம்பர் இருக்குங்க. அந்த 12 நம்பரை இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஐடிங்கிற இடத்துல டைப் பண்ணணும். இதே ஃபோன்பேயில் நீங்கள் பணம் போட்டிருந்தீங்கன்னா யூடிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு 12 நம்பர் காமிக்குங்க. அந்த 12 நம்பரை இதில் போடணும். போட்டு அடுத்து இந்த சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அந்த சூஸ் ஃபைல் ஆப்ஷனை நம்ம டச் பண்ணோம்னா நம்ம செல்லில் இருக்கிற ஃபைல் ஆப்ஷனை காமிக்குங்க. அந்த ஃபைல் ஆப்ஷனில் போனீங்கன்னா நம்ம பணம் போட்ட ரெசிப்ட்டு இந்த மாதிரி ஷோவாகுங்க. அந்த இடத்துல அந்த நம்ம பணம் கட்டின ரெசிப்டை அப்லோடு பண்ணிடணுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷோ ஆனோடனே கண்டினியூங்கிற ஆப்ஷனை நம்ம டச் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருங்க. ராயலோ ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் அண்டு யுவர் ஐடி வில் பி ஆக்டிவேட் வித்தின் 1 hours to 3 hours ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி வருங்க. அதுலேயே நம்ம ராயலோவில் உள்ளே போடுறதுக்கு உண்டான ஐடியும் பாஸ்வேர்டும் ஷோவாகும். இதையும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருங்க. நன்றி. யாராவது சேரணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்படித்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.